சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உண்டு. இது நம்ம மக்காச்சோளம் வயல் தாங்க. கிட்டத்தட்ட 120 நாள் மேலே ஆகிருச்சு. இன்னும் ஒரு சில இடங்களில் காயல் அப்படிங்கிறதுனால மக்காச்சோளத்தை நல்லபடியாக காய விட்டுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சுனா தான் அறுவடை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த மாதிரிக்கு மக்காச்சோளம் கருதுகள் கீழே தொங்கிருச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னும் இந்த மாதிரிக்கு பச்சை இருக்கத்தான் செய்யுது. வளர்ச்சி கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்குது, வேறு வழி இல்லை. அதேமாதிரிக்கு இப்போ இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு இந்த தடவை விளைச்சலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் விலையும் தான் கம்மியாக இருக்குங்க. என்ன சொல்கிறது இருக்குங்க பார்க்கிங்களா? கடைசியாக போன வருஷம் நம்ம போட்டிருக்கோமோ 2100 2300 வரைக்கும் ரேட்டு இருந்துச்சு. நான் ஓரளவுக்கு ரீசனபிளான அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தடவை எங்கே விலை கேட்டாலும் 1700 தான் சொல்கிறாங்க குண்டாலுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா விதையே கிட்டத்தட்ட 10,000 வாங்கியிருக்கோம். ஒரு தடவை களவட்டி, 2 தடவை களவட்டி இருக்கிறோம், 2 தடவை குருத்துப்புழுக்கு மருந்து வர அடிச்சிருக்கோம். இவ்வளோ செலவு பண்ண காசு வருமானே தெரியலங்க விவசாயத்தில். என்ன பண்ணுறது? மக்காச்சோளம் வர வர மாமியாக கழுதோட ஆன கதை தான். ஃபுல்லு ரேட்டு கீழணிக்கு தான் போகுது, வர மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. உங்கள் சைடில் மக்காச்சோளத்துக்கு குண்டாலுக்கு எவ்வளோ ரேட்டு போகுது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோட்டும். நன்றி, வணக்கம்.